ஹாய் எவ்ரி ஒன், வெல்கம் பேக் டு கற்றல் களஞ்சியம் சேனல். 6ஆம் வகுப்பு கணக்கு பாடத்தில் அரையாண்டு தேர்வு டிசம்பர் 2025ஆம் ஆண்டுக்கான மிகவும் முக்கியமான கணக்குகளை தான் இந்த வீடியோவில் நம்ம தெளிவாக பார்க்க போகிறோம். இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போதான் எல்லா இம்பார்ட்டன்ட் சம்ஸையும் உங்களால் தெரிஞ்சிக்க முடியும். அது மட்டும் இல்லாமல் எக்ஸாமில் வரக்கூடிய எல்லா சம்ஸையும் அட்டன் பண்ணி நல்ல மார்க் ஸ்கோர் பண்ண முடியும். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கான் சிம்பிளையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போதான் நான் அடுத்தடுத்து அப்லோட் பண்ணுற வீடியோஸ் உங்களுக்கு வந்து சேரும். சரி, வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இயல் 1 எண்கள். இந்த இயலில் என்னென்ன முக்கியமான கணக்குகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பக்கம் 6 எடுத்துக்கங்க. இதில் பார்த்தீங்கன்னா எடுத்துக்காட்டு 1 42 மற்றும் 100 ஆகிய எண்களை அடுத்தடுத்த இரு பகா எண்களின் கூடுதலாக எழுதுக. ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், அடிக்கடி கேட்கக்கூடிய கொஸ்டின். ஸோ இதை நீங்கள் அவசியம் போட்டு பார்த்துங்க. பக்கம் 11 எடுத்துங்க. இதில் பார்த்தீங்கன்னா பயிற்சி 1.1 கொடுத்துருக்காங்க. இந்த பயிற்சியில் என்னென்ன முக்கியமான கணக்குகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 3வது கணக்கு மிகச்சிறிய மற்றும் மிகப்பெரிய ஈரிலக்க பகா எண்களை எழுதுக. ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், அடிக்கடி கேட்குறாங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா 4th சம் மிகச்சிறிய மற்றும் மிகப்பெரிய 3 இலக்க பகு எண்களை எழுதுக. இதுவும் பார்த்தீங்கன்னா ரொம்ப இம்பார்ட்டன்ட் சம் தான். இந்த ரெண்டுமே பார்த்தீங்கன்னா நிச்சயமாக எக்ஸாம் வரும். ஸோ இதை நீங்கள் அவசியம் போட்டு பார்த்துங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா 5th சம் எவையேனும் 3 ஒற்றையல் எண்களின் கூடுதலானது ஓர் ஒற்றை எண்ணாகும். இந்த கூற்றை ஓர் எடுத்துக்காட்டுடன் உறுதிப்படுத்துக. இதுவும் பார்த்தீங்கன்னா ரொம்ப இம்பார்ட்டன்ட் சம் தான். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா 6th சம் 13 என்ற பகா எண்ணின் இலக்கங்களை இடம் மாற்றினால் கிடைக்கும் மற்றும் ஒரு பகா எண் 31 ஆகும். 100 வரையிலான எண்களில் இவ்வாறான ஜோடிகள் அமையும் எனில் அவற்றை காண்க. ரொம்ப இம்பார்ட்டன்ட் சம், அடிக்கடி கேட்கக்கூடிய சம். ஸோ நீங்கள் அவசியம் போட்டு பார்த்துங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா 9th சம் ஒரு நாள்காட்டிலிருந்து ஏதேனும் ஒரு மாதத்தில் 2 மற்றும் 3 என்ற எண்களால் வகுப்படும் தேதிகளை காண்க. ரொம்ப இம்பார்ட்டன்ட் சம், அடிக்கடி கேட்கக்கூடிய சம். ஸோ நீங்கள் அவசியம் போட்டு பார்த்துங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா 11th சம் ஒவ்வொரு எண்ணையும் காரணிச்செடி முறை மற்றும் வகுத்தல் முறை மூலம் பகா காரணிப்படுத்துக. இதில் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஒன், 4th ஒன், 5th ஒன் அண்ட் 6th ஒன் ரொம்ப இம்பார்ட்டன்ட், அடிக்கடி கேட்குறாங்க. ஸோ நீங்கள் அவசியம் போட்டு பார்த்துங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா எடுத்துக்காட்டு 4 18, 24 மற்றும் 30 ஆகிய எண்களின் மீ பே கா காண்க. ரொம்ப இம்பார்ட்டன்ட் சம், அடிக்கடி கேட்கக்கூடிய சம். ஸோ நீங்கள் அவசியம் போட்டு பார்த்துங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா எடுத்துக்காட்டு 5 156 மற்றும் 124 ஆகிய எண்களின் மீசிமா காண்க. ரொம்ப இம்பார்ட்டன்ட் சம், அடிக்கடி கேட்கக்கூடிய சம். ஸோ நீங்கள் அவசியம் போட்டு பார்த்துங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா எடுத்துக்காட்டு 7 ரொம்ப இம்பார்ட்டன்ட் சம், அடிக்கடி கேட்குறாங்க, நிறைய கொஸ்டின் வந்திருக்கு. ஸோ இதையும் நீங்கள் அவசியம் போட்டு பார்த்துங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா எடுத்துக்காட்டு 10 72 மற்றும் 108 ஆகிய எண்களால் சரியாக வகுப்படக்கூடிய மிகச்சிறிய 5 இலக்க எண் என்ன? ரொம்ப இம்பார்ட்டன்ட் சம், அடிக்கடி கேட்கக்கூடிய சம். ஸோ இதை நீங்கள் அவசியம் போட்டு பார்த்துங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா எடுத்துக்காட்டு 11 ரொம்ப இம்பார்ட்டன்ட் சம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா எடுத்துக்காட்டு 12 இரு எண்களின் மீசிமா 432 மற்றும் அவற்றின் மீ பே கா 36 ஓர் எண் 108 எண்ணில் மற்றொரு எண் என்ன? ரொம்ப இம்பார்ட்டன்ட் சம், அடிக்கடி கேட்கக்கூடிய சம். ஸோ இதை நீங்கள் அவசியம் போட்டு பார்த்துங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா பயிற்சி 1.2 இதில் என்னென்ன முக்கியமான கணக்குகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 3rd சம் கீழ்காணும் எண்களுக்கு பகா காரணிப்படுத்தல் முறையில் மீ பே கா காண்க. ரொம்ப இம்பார்ட்டன்ட் சம். இதில் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஒன், 3rd ஒன், 4th ஒன் அண்ட் 6th ஒன் ரொம்ப இம்பார்ட்டன்ட், நிறைய கொஸ்டின் வந்திருக்கு. ஸோ இதை நீங்கள் அவசியம் போட்டு பார்த்துங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா 4th சம் கீழ்காணும் எண்களுக்கு பகா காரணிப்படுத்துதல் முறையில் மீசிமாவை காண்க. ரொம்ப இம்பார்ட்டன்ட். இதில் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஒன், 3rd ஒன், 5th ஒன் அண்ட் 6th ஒன் ரொம்ப இம்பார்ட்டன்ட், நிறைய கொஸ்டின் வந்திருக்கு. ஸோ இதையும் நீங்கள் அவசியம் போட்டு பார்த்துங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா 5th சம் ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதே போல் பார்த்தீங்கன்னா 8th சம் இரு எண்களின் மீசிமா 210 மற்றும் மீபேக்கா 14 என்று உள்ளவாறு எத்தனை எண் ஜோடிகள் சாத்தியமாகும்? ரொம்ப இம்பார்ட்டன்ட், அடிக்கடி கேட்குறாங்க. ஸோ இதை நீங்கள் அவசியம் போட்டு பார்த்துங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா 9th சம் ரொம்ப இம்பார்ட்டன்ட், நிறைய கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஸோ இதையும் நீங்கள் அவசியம் போட்டு பார்த்துங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா பயிற்சி 1.3 இதில் என்னென்ன முக்கியமான கணக்குகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 6th சம் 4 மற்றும் 6ஆல் வகுப்படும் எண்கள் 24ஆல் வகுப்படும் இந்த கூற்றை ஒரு எடுத்துக்காட்டுடன் சரிபார்க்க. ரொம்ப இம்பார்ட்டன்ட் சம், அடிக்கடி கேட்கக்கூடிய சம். அதே போல் பார்த்தீங்கன்னா 8th சம் ரொம்ப இம்பார்ட்டன்ட். 9th சம், 11th சம்,
13th சம், 14th சம், 15th சம். இது பார்த்தீங்கன்னா 2 ஈரிலக்க எண்களின் பெருக்கல் பலன் 300 மற்றும் அவற்றின் மீபேக்கா 5 எனில் அவ்வெண்கள் யாவை? ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட், அடிக்கடி கேட்குறாங்க. ஸோ இதையும் நீங்கள் அவசியம் போட்டு பார்த்துங்க. இயல் 2 அளவைகள். இந்த இயல்ல என்னென்ன முக்கியமான கணக்குகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பக்கம் 31 எடுத்துங்க. இதில் பார்த்தீங்கன்னா எடுத்துக்காட்டு 1 ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் சம், எடுத்துக்காட்டு 2 ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் சம், அதே போல் பார்த்தீங்கன்னா 3rd சம்மும் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் தான். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா 4th சம், மலர்கொடி 650 மில்லிகிராம் அளவுள்ள ஒரு மாத்திரையை வாங்கினார், அதன் எடையை கிராமில் குறிப்பிடுக. நிச்சயமாக எக்ஸாம் வருங்க, ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் சம். ஸோ இதையும் நீங்கள் அவசியம் படிச்சிங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா எடுத்துக்காட்டு 5, முரளியிடம் உள்ள ஒரு பையின் எடை 3 கிலோகிராம் 450 கிராம், இந்த எடையை கிராமில் குறிப்பிடுக. ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் சம், அடிக்கடி கேட்கக்கூடிய சம். ஸோ இதையும் நீங்கள் அவசியம் போட்டு பார்த்துங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா எடுத்துக்காட்டு 7, 526 மில்லி லிட்டரை லிட்டராக மாற்றுக. இதுவும் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் சம் தான். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா எடுத்துக்காட்டு 8 ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் சம், அதே போல் பார்த்தீங்கன்னா எடுத்துக்காட்டு 10 ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் சம் தான். நிச்சயமாக எக்ஸாமுக்கு வந்துருங்க, இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் சம், அடிக்கடி கேட்குறாங்க. ஸோ இதையும் நீங்கள் அவசியம் போட்டு பார்த்துங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா எடுத்துக்காட்டு 11, ஒரு மூட்டையில் 81 கிலோகிராம் சர்க்கரை உள்ளது, கடைக்காரர் இதனை 750 கிராம் எடையில் சிறிய பையில் நிரப்புகிறார் எனில் 81 கிலோகிராம் சர்க்கரை எத்தனை சிறிய பையில் நிரப்பலாம்? ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் சம்ங்க, நிச்சயமாக எக்ஸாம் வர வாய்ப்புள்ள சம். ஸோ இதை நீங்கள் அவசியம் போட்டு பார்த்துங்க. பக்கம் 34 எடுத்துங்க. இதில் பார்த்தீங்கன்னா பயிற்சி 2.1 கொடுத்துருக்காங்க. இதில் என்னென்ன இம்பார்ட்டன்ட் சம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3rd சம், குறிப்பிடப்பட்ட அலகிற்கு மாற்றுக. இதில் பார்த்தீங்கன்னா 1st சம் அண்ட் 3rd சம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா 6th சம், கீழ்காண்பவற்றை ஒப்பிட்டு சிறியவை பெரியவை அல்லது என்ற குறியீட்டு நிரப்புக. இது பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட், நிறைய கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஸோ இதை நீங்கள் அவசியம் போட்டு பார்த்துங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா 7th சம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட், நிறைய கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஸோ இதை நீங்கள் அவசியம் போட்டு பார்த்துங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா 8th சம், தேன்மொழியின் தற்போதைய உயரம் 1.25 மீட்டர், ஒவ்வொரு ஆண்டும் அவள் 5 சென்டிமீட்டர் வளர்கிறாள் எனில் 6 ஆண்டுகளுக்கு பிறகு அவளின் உயரம் என்ன? ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் சம், அடிக்கடி கேட்கக்கூடிய சம். ஸோ இதை நீங்கள் அவசியம் போட்டு பார்த்துங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா 9th சம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட், அதே போல் பார்த்தீங்கன்னா 11th சம், 12th சம் பார்த்தீங்கன்னா நிறைய கொஸ்டின் கேட்டிருக்காங்க, ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் சம். ஸோ இதை நீங்கள் அவசியம் போட்டு பார்த்துங்க. பக்கம் 39 எடுத்துங்க. இதில் பார்த்தீங்கன்னா எடுத்துக்காட்டு 14, ஒரு செயற்கைக்கோள் 7 மணி 14 நிமிடங்கள் 20 வினாடிகளில் தன்னுடைய சுற்றுவட்ட பாதையை அடைகிறது, இதனை வினாடிகளில் கணக்கிடுக. ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் சம், அடிக்கடி கேட்கக்கூடிய சம். ஸோ இதை நீங்கள் அவசியம் போட்டு பார்த்துங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இவற்றை முயல்கள் கொடுத்துருக்காங்க, இதுவும் பார்த்தீங்கன்னா ஒரு சில கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஸோ இதையும் நீங்கள் அவசியம் போட்டு பார்த்துங்க. பக்கம் 41 எடுத்துங்க. இதில் பார்த்தீங்கன்னா இவற்றை முயல்கள் கொடுத்துருக்காங்க, இதுவும் பார்த்தீங்கன்னா ஒரு சில கொஸ்டின் பேப்பரில் 2 மார்க்ஸில் கேட்குறாங்க. ஸோ இதையும் நீங்கள் அவசியம் போட்டு பார்த்துங்க. பக்கம் 42 எடுத்துங்க. இதில் பார்த்தீங்கன்னா எடுத்துக்காட்டு 17, சென்னை திருச்சி விரைவு வண்டியின் வந்து சேரும் நேரமும் புறப்படும் நேரமும் கீழே கொடுக்கப்பட்டுள்ளன. இதை பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் சம், அடிக்கடி கேட்குறாங்க. ஸோ இதை நீங்கள் அவசியம் போட்டு பார்த்துங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா எடுத்துக்காட்டு 18, முற்பகல் 7 மணிக்கு சரியான நேரத்தில் வைக்கப்பட்ட ஒரு கடிகாரமானது மணிக்கு 2 நிமிடங்கள் வீதம் தாமதமாக இயங்கினால் பிற்பகல் 6 மணிக்கு அக்கடிகாரம் காட்டும் நேரத்தை காண்க. ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் சம், அடிக்கடி கேட்கக்கூடிய சம். ஸோ இது நீங்கள் அவசியம் போட்டு பார்த்துங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா எடுத்துக்காட்டு 20, மலரின் பிறந்த நாள் 20/11/1999 ஆகும், 5/10/2018 அன்று உள்ளபடி அவளுடைய வயதை கணக்கிடுக. ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் சம், அடிக்கடி கேட்கக்கூடிய சம். ஸோ இது நீங்கள் அவசியம் போட்டு பார்த்துங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இவற்றை முயல்கள் கொடுத்துருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா செகண்ட் சம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட், நிறைய கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஸோ இது நீங்கள் அவசியம் போட்டு பார்த்துங்க. பக்கம் 46 எடுத்துங்க. இதில் பார்த்தீங்கன்னா பயிற்சி 2.2 கொடுத்துருக்காங்க. இதில் என்னென்ன இம்பார்ட்டன்ட் சம்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3rd சம், கீழ்காண்பவற்றை மாற்றுக. ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் சம். இதில் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஒன், செகண்ட் ஒன் அண்ட் 4th ஒன் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட், அடிக்கடி கேட்குறாங்க. ஸோ இதை நீங்கள் அவசியம் போட்டு பார்த்துங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா 4th சம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட், அதே போல் பார்த்தீங்கன்னா 6th சம், கீழ்காண்பவற்றை 12 மணி நேர அமைப்புக்கு மாற்றுக. ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட், அடிக்கடி கேட்கக்கூடிய கொஸ்டின். ஸோ இதை நீங்கள் அவசியம் போட்டு பார்த்துங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா 7th சம், கீழ்காண்பவற்றை 24 மணி நேர அமைப்புக்கு மாற்றுக. இதுவும் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் சம் தான், 2 மார்க்ஸில் கேட்குறாங்க. ஸோ இதை நீங்கள் அவசியம் போட்டு பார்த்துங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா 8th சம்மில் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஒன், 3rd ஒன் அண்ட் 4th ஒன் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட், நிறைய கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஸோ இதையும் நீங்கள் அவசியம் போட்டு பார்த்துங்க.
நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா 12th சம் 2020ஆம் ஆண்டில் இந்திய குடியரசு தினத்திற்கும் கல்வி வளர்ச்சி நாளுக்கும் இடையில் உள்ள நாள்களை கணக்கிடுக. ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், நிறைய கொஸ்டின் கேட்டே இருக்காங்க. ஸோ அதை நீங்கள் அவசியம் போட்டு பார்த்துங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா 13th சம் 2018ஆம் ஆண்டு ஜனவரி மாதம் 11ஆம் தேதி வியாழக்கிழமை எனில் அதே ஆண்டு ஜூலை 20ஆம் தேதி என்ன கிழமை? ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் சம். நெக்ஸ்ட் 14th சம் அண்ட் 15th சம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் சம் தான். இந்த 4 சம்மே பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட், ஒன்று மாற்றி ஒன்று கேட்டே இருக்காங்க. ஸோ அதை நீங்கள் அவசியம் போட்டு பார்த்துங்க. பக்கம் 48 எடுத்துங்க. இதில் பார்த்தீங்கன்னா பயிற்சி 2.3 பல்வகை திறனறி பயிற்சி கணக்குகள் கொடுத்துருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் சம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட், அடிக்கடி கேட்குறாங்க. ஸோ அதை நீங்கள் அவசியம் போட்டு பார்த்துங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா 7th சம் அண்ட் 8th சம் ஒரு அஞ்சல் அலுவலகம் முற்பகல் 10 மணி முதல் பிற்பகல் 5:45 மணி வரை இயங்குகிறது. மதியம் 1 மணி நேரம் உணவு இடைவேளை ஆகும். அஞ்சல் அலுவலகம் வாரத்தில் 6 நாட்கள் இயங்கினால் ஒரு வாரத்தின் மொத்த வேலை நேரத்தை கணக்கிடுக. ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட்ங்க, நிறைய கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஸோ இதை நீங்கள் அவசியம் போட்டு பார்த்துங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா 9th சம் பார்த்தீங்கன்னா ஒரு சில கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஸோ இதையும் நீங்கள் அவசியம் போட்டு பார்த்துங்க. இயல் 3 பட்டியல் லாபம் மற்றும் நட்டம். இந்த இயல்ல என்னென்ன முக்கியமான கணக்குகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பக்கம் 52 எடுத்துங்க. இதில் பார்த்தீங்கன்னா எடுத்துக்காட்டு 1 ரம்யா சில ஒப்பனை பொருட்களை வாங்கி கொண்டு பின்வரும் பட்டியலை பெறுகிறார். ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட், அடிக்கடி கேட்கக்கூடிய ஒரு சம். ஸோ அதை நீங்கள் அவசியம் போட்டு பார்த்துங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா எடுத்துக்காட்டு 4 ஒரு மேசையானது ரூபாய் 4500க்கு வாங்கப்பட்டு ரூபாய் 4800க்கு விற்கப்படுது எனில் லாபம் அல்லது நட்டம் காண்க. ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட், நிறைய கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஸோ இந்த கொஸ்டின் நீங்கள் அவசியம் போட்டு பார்த்துங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா எடுத்துக்காட்டு 5 பார்த்தீங்கன்னா நிறைய கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஸோ இந்த சம்மி நீங்கள் அவசியம் போட்டு பார்த்துங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா எடுத்துக்காட்டு 6 பாரி ஒரு உந்து வண்டியை ரூபாய் 55,000க்கு வாங்கி 5,500 லாபத்திற்கு விற்பனை செய்தார் எனில் உந்து வண்டியின் விற்பனை விலை என்ன? ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் சம், அடிக்கடி கேட்கக்கூடிய சம். ஸோ அதை நீங்கள் அவசியம் போட்டு பார்த்துங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா எடுத்துக்காட்டு 7 பார்த்தீங்கன்னா சில கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஸோ அதையும் நீங்கள் போட்டு பார்த்துங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா எடுத்துக்காட்டு 9 ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட்ங்க, நிறைய கொஸ்டின் திரும்ப கேட்டுட்டே இருக்காங்க. ஸோ இந்த சம்மை நீங்கள் அவசியம் போட்டு பார்த்துங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா எடுத்துக்காட்டு 10 25 கிலோகிராம் எடையுள்ள கோதுமை பை ஒன்று ரூபாய் 1550க்கு விற்பனை செய்யப்பட்டு ரூபாய் 150 லாபம் பெறப்படுது எனில் கோதுமை பையின் அடக்க விலையை காண்க. ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் சம், அடிக்கடி கேட்கக்கூடிய சம். ஸோ இதை நீங்கள் அவசியம் போட்டு பார்த்துங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா எடுத்துக்காட்டு 11 இந்த அட்டவணையும் பார்த்தீங்கன்னா ஒரு சில கொஸ்டின் கேட்டுட்டே இருக்காங்க. ஸோ இதையும் நீங்கள் அவசியம் போட்டு பார்த்துங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா எடுத்துக்காட்டு 14 மணி ஓர் அன்பளிப்பு பொருளை ரூபாய் 1500க்கு வாங்குகிறார். அப்பொருளை விற்பனை செய்யும் போது ரூபாய் 150 லாபம் பெற விரும்பி ரூபாய் 1800 என விலை குறிக்கிறார். அவர் தனது வாடிக்கையாளர்களுக்கு எவ்வளவு தள்ளுபடி தர வேண்டும்? ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் சம், அடிக்கடி கேட்கக்கூடிய சம். ஸோ அதை நீங்கள் அவசியம் போட்டு பார்த்துங்க. பக்கம் 61 எடுத்துங்க. இதில் பார்த்தீங்கன்னா பயிற்சி 3.1 கொடுத்துருக்காங்க. பயிற்சி 3.1ல் என்னென்ன முக்கியமான கணக்குகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பக்கம் 62 எடுத்துங்க. இதில் பார்த்தீங்கன்னா 4th சம் பின்வரும் அட்டவணையில் பொருத்தமானவற்றை கொண்டு நிரப்புக. ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் சம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா 5th சம் ராணி ஒரு ஜோடி வளையல்களை ரூபாய் 310க்கு வாங்கினார். அவருடைய தோழி அதை மிகவும் விரும்பியதால் ராணி அவ்வளையலை 325க்கு விற்கிறார் எனில் ராணி லாபம் அல்லது நட்டம் காண்க. ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் சம், அடிக்கடி கேட்குறாங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா 6th சம் இதுவும் பார்த்தீங்கன்னா நிறைய கொஸ்டின் கேட்டுட்டே இருக்காங்க. ஸோ இதையும் நீங்கள் அவசியம் போட்டு பார்த்துங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா 7th சம் 8th சம் முத்து ஒரு மகிழுந்து வண்டியை ரூபாய் 8,50,000க்கு வாங்கினார். அதை 25,000 லாபத்திற்கு விற்பனை செய்ய விரும்பினார் எனில் மகிழுந்தின் விற்பனை விலை என்னவாக இருக்கும்? ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் சம், அடிக்கடி கேட்கக்கூடிய சம். ஸோ இதை நீங்கள் அவசியம் போட்டு பார்த்துங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா 9th சம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். 10th சம் பார்த்தீங்கன்னா நிறைய கொஸ்டின் கேட்டிருக்காங்க. அதே போல் பார்த்தீங்கன்னா 12th சம் அமுதா அவரது வீட்டில் தயார் செய்த ஊறுகாயை ஒரு பொட்டலம் ஒன்றுக்கு ரூபாய் 300 என விலை குறித்தார். ஆனால் ஒரு பொட்டலம் 275க்கு விற்பனை செய்தார் எனில் ஒரு பொட்டலத்திற்கு அவரால் அளிக்கப்பட்ட தள்ளுபடி எவ்வளவு? ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் சம், அடிக்கடி கேட்கக்கூடிய சம். ஸோ இதை நீங்கள் அவசியம் போட்டு பார்த்துங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா 14th சம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட், நிறைய கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஸோ இதையும் நீங்கள் அவசியம் போட்டு பார்த்துங்க. பயிற்சி 3.2 பல்வகை திறனறி பயிற்சி கணக்குகள். இதில் என்னென்ன முக்கியமான கணக்குகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் சம் ஒரு விற்பனையாளர் 3 பொருட்களை ரூபாய் 325 ரூபாய் 450 மற்றும் ரூபாய் 510 என வாங்குகிறார். அவற்றை முறையே ரூபாய் 350 ரூபாய் 425 மற்றும் ரூபாய் 525 என விற்பனை செய்கிறார். அவருடைய மொத்த லாபம் அல்லது நட்டம் காண்க. ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் சம், அடிக்கடி கேட்கக்கூடிய சம். ஸோ இதை நீங்கள் அவசியம் போட்டு பார்த்துங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா செகண்ட் சம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட்.
4th சம், ஒருவர் 400 மீட்டர் நீளம் உள்ள துணியை ரூபாய் 60,000க்கு வாங்கி 1 மீட்டர் 400 வீதம் விற்பனை செய்தார் எனில் அவருடைய லாபம் அல்லது நட்டம் காண்க. நிறைய கொஸ்டின் கேட்டே இருக்காங்க. ரொம்ப இம்பார்ட்டன்ட் சம். ஸோ இதை நீங்கள் அவசியம் போட்டு பார்த்துங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா 5th சம், ஒரு வியாபாரி 1 டசன் ரூபாய் 20 வீதம் 2 டசன் வாழைப்பழங்கள் வாங்கினார். ஒரு வாழைப்பழம் ரூபாய் 3 வீதம் அவற்றை விற்பனை செய்தார் எனில் அவருடைய லாபம் அல்லது நட்டம் காண்க. இதுவும் பார்த்தீங்கன்னா நிறைய கொஸ்டின் கேட்டே இருக்காங்க. ஸோ இதை நீங்கள் அவசியம் போட்டு பார்த்துங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா 7th சம் ரொம்ப இம்பார்ட்டன்ட் தான். நிறைய கொஸ்டின் கேட்டிருக்காங்க. இதையும் நீங்கள் போட்டு பார்த்துங்க. இயல் 4 வடிவியல். வடிவியல்ல என்னென்ன முக்கியமான கணக்குகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பக்கம் 72 எடுத்துங்க. இதில் பார்த்தீங்கன்னா எடுத்துக்காட்டு 1 7 சென்டிமீட்டர் 10 சென்டிமீட்டர் மற்றும் 5 சென்டிமீட்டர் ஆகிய பக்க அளவுகளை கொண்டு ஒரு முக்கோணம் அமைக்க இயலுமா? ரொம்ப இம்பார்ட்டன்ட் சம், அடிக்கடி கேட்குறாங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இவற்றை முயல கொடுத்துருக்காங்க. இதுவும் பார்த்தீங்கன்னா ஒரு சில கொஸ்டின் கேட்டே இருக்காங்க. ஸோ இதையும் நீங்கள் போட்டு பார்த்துங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா எடுத்துக்காட்டு 4 80 டிகிரி 30 டிகிரி 40 டிகிரி ஆகிய கோண அளவுகளை கொண்டு ஒரு முக்கோணம் அமைக்க இயலுமா? ரொம்ப இம்பார்ட்டன்ட் சம், அடிக்கடி கேட்கக்கூடிய சம். ஸோ இதையும் நீங்கள் அவசியம் போட்டு பார்த்துங்க. பக்கம் 73 எடுத்துங்க. இதில் பார்த்தீங்கன்னா பயிற்சி 4.1 கொடுத்துருக்காங்க. பயிற்சி 4.1ல் என்னென்ன முக்கியமான கணக்குகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பக்கம் 74 எடுத்துங்க. இதில் பார்த்தீங்கன்னா 3rd சம், முக்கோணம் ஏபிசியில் பின்வருவற்றை பெயரிடுக. ரொம்ப இம்பார்ட்டன்ட் சம், நிறைய கொஸ்டின் கேட்டே இருக்காங்க. ஸோ இதை நீங்கள் அவசியம் போட்டு பார்த்துங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா 7th சம், பின்வரும் பக்க அளவுகளை கொண்டு முக்கோணம் அமைக்க இயலுமா? ஆம் எனில் அம்முக்கோணத்தின் வகையை குறிப்பிடுக. ரொம்ப இம்பார்ட்டன்ட் சம், அடிக்கடி கேட்கக்கூடிய சம். ஸோ இதை நீங்கள் அவசியம் போட்டு பார்த்துங்க. இதில் பார்த்தீங்கன்னா 1st சம் 3rd சம் 5th சம் அண்ட் 6th சம் ரொம்ப இம்பார்ட்டன்ட், அடிக்கடி கேட்டே இருக்காங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா 8th சம், பின்வரும் கோண அளவுகளை கொண்டு முக்கோணம் அமைக்க இயலுமா? ஆம் எனில் அம்முக்கோணத்தின் வகையை குறிப்பிடுக. இதுவும் பார்த்தீங்கன்னா ரொம்ப இம்பார்ட்டன்ட் தான். இதில் பார்த்தீங்கன்னா 2nd சம் 4th சம் 5th சம் அண்ட் 6th சம் ரொம்ப இம்பார்ட்டன்ட், நிறைய கொஸ்டின் கேட்டே இருக்காங்க. ஸோ இதை நீங்கள் அவசியம் போட்டு பார்த்துங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா 9th சம், ஒரு முக்கோணத்தின் இரு கோணங்கள் கொடுக்கப்பட்டுள்ளன. 3வது கோணம் காண்க. இதில் பார்த்தீங்கன்னா 1st சம் 3rd சம் 4th 5th 6th இது எல்லாமே முக்கியம் தான். ஏன்னா ஒன்று மாற்றி ஒன்று கேட்டே இருக்காங்க. ஸோ இதையும் நீங்கள் அவசியம் போட்டு பார்த்துங்க. பக்கம் 78 எடுத்துங்க. இதில் பார்த்தீங்கன்னா எடுத்துக்காட்டு 7 ஏபி ஈக்குவல் டு 6.5 சென்டிமீட்டர் அளவுள்ள கோட்டு துண்டு வரைந்து கோட்டு துண்டிற்கு மேலே எம் என்ற புள்ளியை குறிக்க எம் வழியே ஏபி கோட்டு துண்டிற்கு இணைகோடு வரைக. ரொம்ப இம்பார்ட்டன்ட் சம், அடிக்கடி கேட்கக்கூடிய சம். ஸோ இதை நீங்கள் அவசியம் போட்டு பார்த்துங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா எடுத்துக்காட்டு 9 பிக்யூ ஈக்குவல் டு 12 சென்டிமீட்டர் அளவில் ஒரு கோட்டு துண்டு வரைக. கோட்டு துண்டிற்கு மேலே 5 சென்டிமீட்டர் தூரத்தில் எம் மற்றும் என் என இரு புள்ளிகளை குறிக்க எம் மற்றும் என் வழியே பிக்யூ கோட்டு துண்டிற்கு ஒரு இணைகோடு வரைக. ரொம்ப இம்பார்ட்டன்ட் சம், அடிக்கடி கேட்கக்கூடிய சம். ஸோ இதை நீங்கள் அவசியம் போட்டு பார்த்துங்க. பக்கம் 81 எடுத்துங்க. இதில் பார்த்தீங்கன்னா பயிற்சி 4.2 கொடுத்துருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா 1st சம் ரொம்ப இம்பார்ட்டன்ட். 2nd சம் பார்த்தீங்கன்னா நிறைய கொஸ்டின் கேட்டே இருக்காங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா 4th சம் அண்ட் 5th சம் இந்த 4 சம்ல இருந்து நிச்சயம் ஒரு சம் நம்மளுடைய எக்ஸாம் வந்துருங்க. ஒன்று மாற்றி ஒரு கேட்டே இருக்காங்க. ஸோ இதை நீங்கள் அவசியம் போட்டு பார்த்துங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா பயிற்சி 4.3 பல்வகை திறனறி பயிற்சி கணக்குகள். இதில் என்னென்ன முக்கியமான கணக்குகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 4th சம், இரு சமபக்க முக்கோணத்தின் ஒரு கோணம் 124 டிகிரி எனில் மற்ற இரு கோணங்களை கண்டுபிடி. ரொம்ப இம்பார்ட்டன்ட் சம், அடிக்கடி கேட்கக்கூடிய சம். ஸோ இதை நீங்கள் அவசியம் போட்டு பார்த்துங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா 6th சம், ஏபி ஈக்குவல் டு 6 சென்டிமீட்டர் அளவுள்ள கோட்டு துண்டு வரைக. அக்கோட்டு துண்டின் ஒவ்வொரு முனையிலும் ஏபிக்கு செங்குத்து கோடு வரைக. அவ்விரு செங்குத்து கோடுகளும் ஒன்றுக்கொன்று இணையாக உள்ளனவா? ரொம்ப இம்பார்ட்டன்ட் சம்ங்க, அடிக்கடி கேட்கக்கூடிய சம். ஸோ இதை நீங்கள் அவசியம் போட்டு பார்த்துங்க. பக்கம் 82 எடுத்துங்க. இதில் பார்த்தீங்கன்னா மேற்சிந்தனை கணக்குகள் கொடுத்துருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா 9th சம், ஓர் இரு சமபக்க முக்கோணத்தின் ஒரு கோணம் 70 டிகிரி எனில் மற்ற இரு கோணங்களின் அளவுகள் என்னென்னவாக இருக்கலாம்? ரொம்ப இம்பார்ட்டன்ட் சம். ஸோ அதை நீங்கள் அவசியம் போட்டு பார்த்துங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா 11th சம் ரொம்ப இம்பார்ட்டன்ட், நிறைய கொஸ்டின் கேட்டே இருக்காங்க. ஸோ இதையும் நீங்கள் அவசியம் போட்டு பார்த்துங்க. இயல் 5 தகவல் செயலாக்கம். இந்த இயல்ல என்னென்ன முக்கியமான கணக்குகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பக்கம் 85 எடுத்துங்க. இதில் பார்த்தீங்கன்னா எடுத்துக்காட்டு 2 ரொம்ப முக்கியமான கணக்கு. அதே போல் பார்த்தீங்கன்னா எடுத்துக்காட்டு 3 நிறைய கொஸ்டின் கேட்டுகிட்டே இருக்காங்க. ஸோ இதையும் நீங்கள் அவசியம் போட்டு பார்த்துங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா எடுத்துக்காட்டு 6 எடுத்துக்காட்டு 8 எடுத்துக்காட்டு 9 எடுத்துக்காட்டு 10 எடுத்துக்காட்டு 13 எடுத்துக்காட்டு 14 மரவுரு வரைபடத்தை எண் கோவையாக மாற்றுக. ரொம்ப இம்பார்ட்டன்ட், நிறைய கொஸ்டின் கேட்டுருக்காங்க. ஸோ இதையும் நீங்கள் அவசியம் போட்டு பார்த்துங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா எடுத்துக்காட்டு 15 எடுத்துக்காட்டு 16 எடுத்துக்காட்டு 18
எடுத்துக்காட்டு 20 இது எல்லாமே பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் சம்ஸ் தான். ஒன்று மாற்றி ஒன்று கேட்டே இருக்காங்க. ஸோ இது எல்லாத்தையும் நீங்கள் போட்டு பார்த்துக்குங்க. பக்கம் 90 எடுத்துக்கங்க. இதில் பார்த்தீங்கன்னா இவற்றை முயல்க கொடுத்துருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் சம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட், நிறைய கொஸ்டின் கேட்டே இருக்காங்க. ஸோ இதை நீங்கள் அவசியம் போட்டு பார்த்துங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா பின்வரும் இயற்கணித கோவைகளை மர ஒரு வரைபடமாக மாற்றி கொடுத்துருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஒன் அண்ட் தேர்ட் ஒன் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட், நிறைய கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஸோ இதையும் நீங்கள் அவசியம் போட்டு பார்த்துங்க. பக்கம் 91 எடுத்துங்க. இதில் பார்த்தீங்கன்னா பயிற்சி 5.1 கொடுத்துருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் சம் கீழ்காணும் எண்கணித கோவைகளை மர ஒரு வரைபடமாக மாற்றுக கொடுத்துருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா 4th சம் 5th சம் அண்ட் 6th சம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட், ஒன்று மாற்றி கேட்டே இருக்காங்க. ஸோ அதை நீங்கள் அவசியம் போட்டு பார்த்துங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா செகண்ட் சம் பின்வரும் மர ஒரு வரைபடத்தை எண்கணித கோவையாக மாற்றி எழுத கொடுத்துருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா செகண்ட் சம் தேர்ட் சம் அண்ட் ஃபோர்த் சம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட், ஒன்று மாற்றி கேட்டே இருக்காங்க. ஸோ அதை நீங்கள் அவசியம் போட்டு பார்த்துங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா தேர்ட் சம் பின்வரும் இயற்கணித கோவையை மர ஒரு வரைபடமாக மாற்ற கொடுத்துருக்காங்க. இதுவும் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இதில் பார்த்தீங்கன்னா 5th சம் 6th சம் அண்ட் 7th சம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ இதையும் நீங்கள் அவசியம் போட்டு பார்த்துங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா 4th சம்மில் பார்த்தீங்கன்னா பின்வரும் மர ஒரு வரைபடத்தை இயற்கணித கோவையாக மாற்றி எழுத கொடுத்துருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா 4th ஒன் அண்ட் 5th ஒன் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட், நிறைய கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஸோ இதையும் நீங்கள் அவசியம் போட்டு பார்த்துங்க. பக்கம் 92 எடுத்துக்கங்க. இதில் பார்த்தீங்கன்னா பயிற்சி 5.2 பல்வகை திறனறி பயிற்சி கணக்குகள் கொடுத்துருக்காங்க. இதில் என்னென்ன முக்கியமான கணக்குகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தேர்ட் சம் பின்வரும் மர ஒரு வரைபடத்தை இயற்கணித கோவையாக மாற்ற கொடுத்துருக்காங்க, ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா மேற்சிந்தனை கணக்குகள் கொடுத்துருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா 4th சம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட், நிறைய கொஸ்டின் கேட்டிருக்காங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா 5th சம் 10ஐ விடையாக தரக்கூடிய எண் கோவையை எழுதுக, அதனை மர ஒரு வரைபடமாக மாற்றுக, ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட், நிறைய கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஸோ இதையும் நீங்கள் அவசியம் போட்டு பார்த்துக்குங்க. அரையாண்டு தேர்வை பொறுத்த வரைக்கும் இந்த வீடியோவில் நான் கொடுத்துருக்கிற இந்த சம்ஸை மட்டும் நீங்கள் திரும்ப திரும்ப போட்டு பார்த்தா போதும். எக்ஸாமில் வரக்கூடிய எல்லா சம்ஸையும் அட்டன் பண்ணி நல்ல மார்க்ஸ் ஸ்கோர் பண்ண முடியும். 1 மார்க்ஸை பொறுத்த வரைக்கும் இம்பார்ட்டன்ட் 1 மார்க்ஸ் அப்படின்னு பார்க்காதீங்க, எல்லா 1 மார்க்ஸையும் பார்த்துக்கோங்க. அப்போதான் 1 மார்க்ஸ் செக்ஷனில் உங்களால் ஃபுல் மார்க்ஸ் ஸ்கோர் பண்ண முடியும். இந்த வீடியோ நிச்சயம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துக்கும் நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காம உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். வேறு ஏதாவது டாபிக்ஸில் உங்களுக்கு வீடியோஸ் தேவைப்பட்டாலும் கமெண்ட் பாக்ஸில் போடுங்க. தேங்க்யூ, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை சேனல். See you in the next video.